படத்தோட ட்ரைலர் என்ஜாய் பண்ணீங்களா எல்லாரும்? சூப்பரா? சூப்பர். ஸோ கேன் வி ஹேவ் கிரேட் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஒன்ஸ் அகைன் ஃபார் த டீம் ப்ளீஸ்? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் பீங் ஸோ ஸ்வீட். ஸோ இந்த படத்துடைய ட்ரெய்லர், இந்த படத்துக்கு முன்னாடி நான் பேச ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்தை பற்றி சொல்ல வேணாம். ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லரே வந்து இட் வில் ஸ்பீக் ஃபார் இட்ஸ் ஓன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால எடுத்தோடனே டேரெக்டாக நம்ம ட்ரெய்லருக்கு போயிட்டோம். ஸோ படத்தோட டீம் ரொம்ப ரொம்ப பேஷனட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு பெரிய ப்ராசஸ். இந்த ஜேர்னி வந்து ஒரு பெரிய ஒரு ஜேர்னியாக இருந்திருக்கு டீமுக்கு. பட் ஒவ்வொரு நாளும் சரி, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸும் சரி, ரொம்ப ப்ராப்பராக ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணி இந்த படத்தை டெலிவர் பண்ணி இருந்திருக்காங்க. எந்த ஒரு வகையிலுமே இந்த படம் வந்து இந்த படத்தோட கம்பேர் பண்ணணும், அந்த படத்தோட கம்பேர் பண்ணணுன்ற ஒரு எண்ணமே கொடுக்காம இது தனியாக ஒன் ஆஃப் இட்ஸ் ஓன் கைண்ட்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கணுன்றதுக்கு வேண்டி இந்த படத்துக்காக ரொம்ப ப்ராப்பராக ஒர்க் பண்ணி ரிலீஸ் பண்ண உருவாக்கின ஒரு படம். ஸோ அந்த படத்தோட ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் பண்ணுறதுல இங்கே இருக்கிற டீம் சார்பாகவும் பிரசன்ட் மீடியா சார்பாகவும் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே ஐ வுட் லைக் டு வெல்கம் த டீம் ஆஃப் சதுர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு இன்வைட் ஜீவா ரவி சார் ஆன் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். ஸோ 3 கத்தி, ஜீவா, டிக் 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 இந்த மாதிரி நிறைய சூப்பரான படங்களில் ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது விடாமுயற்சியிலையும் ஒரு சூப்பரான ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க சார். ஸோ ஐ டேக் கிரேட் ப்ளஷர் டு வெல்கம் யூ ஆன் ஸ்டேஜ் சார். அண்ட் அமர் அவர்கள், படத்தின் கதாநாயகன் அமர் அவர்களையும் மேடை கலைக்கிறேன். அண்ட் அஜித், கேன் யூ ஹேவ் அஜித் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ்? தாமோதரன், ஆக்டர் சூர்யா and Sheeta on stage. இவர்களை தொடர்ந்து படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் ராம் டி சந்திர அவர்களை மேடை கலைக்கிறேன். மியூசிக் டைரக்டர் ஆதர்ஷ் சந்திரசேகரன், ப்ரொடியூசர் மணிகண்டன் அவர்கள், எடிட்டர் கார்த்திக், படத்தின் இயக்குனர் அகஸ்டின் பிரபு, நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ இங்கே எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா பெரிய படம் சின்ன படம் அப்படின்னு இல்லாமல் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள படம் சதுரன். நான் முதல்ல கோயம்புத்தூர் போய் நடிக்கும் போது எனக்கு டைரக்டர் வந்து ஒரு சின்ன ரூம், ஒரு டேபிள், சேர் தான் கொடுத்தாரு. சரின்னு சொல்லிவிட்டு அதை பண்ணிட்டோம். அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு பொட்டிக்குள்ளே நில்லுங்க சார், அது சரியாயிடும். டப்பிங்கில் போய் பார்த்தா அது லிஃப்ட்டு கடலுக்கு அடியில் போகுது. ஸோ இது பிரம்மாண்டம். கோயம்புத்தூரில் கிளஸ்டர் ஸ்டுடியோஸில் சாதாரணமாக எடுத்த படம் தான் நான் நினச்சேன். பட் டப் பண்ணும் போது தான் தெரிஞ்சது இது வேறு லெவல் படம். இப்போ ட்ரெய்லரே இப்போ நான் தான் பார்க்குறேன், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு ட்ரெய்லர்? சந்தோஷம். அண்ட் ப்ரொடியூசர் மணிகண்டன் சார், இந்த மாதிரி படங்கள் பண்ண முன் வர்றதுக்கு ப்ரொடியூசர் நம்மளுக்கு தேவை. அதனால் மணிகண்டன் சாருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். மொத்த க்ரூ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். காட் பிளஸ். அண்ட் அமர் லீடில் பண்ணுறாரு. ஸோ ஹீரோயின், நம்ம நண்பர்கள், பசங்க எல்லாமே யங்ஸ்டர்ஸ். பட் நாளைக்கு அவங்க பெரிய பேராக அந்த சினிமாவில் அவங்க இருப்பாங்க கண்டிப்பாக, அது உறுதியாக சொல்கிறேன். அண்ட் மியூசிக் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர், எங்கள் கம்ப்ளீட் க்ரூக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நிறைய பேர் படம் பண்ணிவிட்டு அது எங்கே கொண்டு போய் சேர்க்கறது, அது யார்கிட்ட கொண்டு போகலாம், இங்கே கொண்டு போகலாமா, இந்த தளம் அந்த தளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓடிடி, நெட்ஃப்ளிக்ஸு, அதுக்கப்புறம் ஆஹா அண்ட் அமேசான். பட் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பேர் இருக்குது. அங்கே அந்த படம் போச்சுன்னா டெஃபினட்டாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், தேட்டர்ஸ்க்கும் போகும். அது மிஸ்டர் தனஜயன் சார் தான். நல்ல படங்கள் இன்றைக்கி நிறைய படங்கள், நான் நடித்த படங்களே ஒரு 3 படம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒரே நிமிஷத்தில் அதெல்லாம் முடிச்சு இன்றைக்கி ஓடிடிக்கு நிறைய படம் அவர் மூலியமாக போகுது. பட் அதில் கண்டென்ட் இருக்கணும், ப்ராடக்ட் நல்லா இருக்கணும், அதெல்லாம் பார்த்து அவர் ஹெல்ப் பண்ணுறது வந்து இன்றைக்கி சினிமாவில் ஒரு பெரிய பிளெஸிங் சார். தேங்க்யூ தனஜயன் சார், அண்ட் காட் பிளஸ் யூ. அண்ட் ஓகே. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அண்ட் இந்த கோயம்புத்தூர்லேருந்து நிறையா திறமைகள் வந்துட்டுருக்கு பாருங்கள். லோகேஷ் கனகராஜ், இப்போ அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே வந்து ஈச் ஒன் ஆஃப் தெம் ஒரு யூனிக் நேமாக வந்து கோயம்புத்தூர்லேருந்து வருவாங்க. முதல்ல மதுரையிலேருந்து வந்தாங்க, இப்போ கோயம்புத்தூர் நல்ல ஒரு நேமில் இருக்குது. அண்ட் அந்த விஷயத்தில் நான் லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கும் ஹிப்பா பாதி அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் அவங்க பக்கத்து ஊர் தான், கோபிஸ்ரீபாளையம். அதனால் நம்ம ஊரை பற்றி பேசுகிறேன்னு நினச்சிக்க வேணாம், எல்லாமே தமிழ்நாடுன்றது நம்ம தான். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் இதில்
சப்போர்ட் பண்ணுறது வந்து தேட்டரில் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம படத்தை நம்ம ப்ரொமோட் பண்ணணும். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் சிட்டிங் இயர் நம்ம படத்தை நீங்கள் ப்ரொமோட் பண்ண ஆரம்பிங்க. இன்ஸ்டாலையும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி. அண்ட் அகஸ்டின் பற்றி சொல்லணும். வாங்க. இவர் நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு டேரக்டராகவே நினைக்கல நான். அதுக்கப்புறம் தான் சொன்னேன், டேரக்டருக்கு உருவமோ அழகோ தேவையில்லை. அதுக்கு உதாரணம் வந்து ஏஆர் முருகதாஸ் சார் இருக்கார். நிறைய பேர் இருக்காங்க. திறமை மட்டும்தான். அந்த விஷயத்தில் அகஸ்டின் சார் சைலண்ட் கில்லர். சைலண்ட்டாகவே தான் இருப்பார். என்ன ஷார்ட் பண்ணால் நீங்கள் பண்ணுங்கள் சார், நான் ஓகே நான் என்ன சார் எல்லாத்துக்குமே ஓகே சொல்கிறீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இல்லை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாரு. அந்த சாதாரண மனிதன் தான் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய பேராக ரிலீஸுக்கு அப்புறம் உங்கள் எல்லாராலையும் போற்றப்படும் ஒரு பெரிய டைரக்டராக வருவார். என்னை பொறுத்த வரைக்கும் சங்கர் சார் படம் பார்த்துருப்பீங்க, பெரிய பிரம்மாண்டம் இருக்கும். நிறைய கேஜிஎஃப் பார்த்துருக்கீங்க. பட் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பெரிய டைரக்டர் கூடிய சீக்கிரம் உங்கள் எல்லாரும் முன்னாடி வந்து நிற்பார். அகஸ்டினுக்கு என்னுடைய உங்கள் சார்பாக நான் அவரை வாழ்த்திக்கிறேன். அண்ட் ரொம்ப நேரம் எடுக்க விரும்பல. இந்த எல்லாரையுமே நம்ம பிளஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு கடவுள்னாக்க சொல்லலாம். ஏன்னா நிறைய படங்கள் வெளியே வரதுக்கு காரணமாக இருக்கவங்க நம்மளுக்கு கடவுள் தான். ஏன்னா ஆக்டர்ஸ் வரணும், டெக்னீஷியன்ஸ் வரணும், எல்லாம் வரணும். அந்த விதத்தில் தனஜயன் சாரை மேடைக்கு அழைக்கிறதுல நான் பெருமையாக நினைக்கிறேன். ப்ளீஸ் சார். We are really happy to have G. Dhananjayan sir அவர்கள் on the stage, please. Distributor, founder and director of Bofta Film Institute. என்னோட நண்பர்கள் இங்கே வந்திருக்காங்க. டைரக்டர் ஜவஹர் மாறன் படம் சத்யராஜ் வச்சு பண்ணார், நிறைய படம் பண்ணார். அவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் குழு சார்பாக. திரு முருகன் அவர் ஷெட்யூல் டைரக்டர், அவரையும் வரவேற்கிறோம். விக்கி மாறன் இப்போ சிவகார்த்திகன் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அவர் எல்லாருமே வந்திருக்காங்க. நம்ம கூப்பிட்டோன்னா ஒரு எது சினிமாவில் முதல்ல எக்ஸ்கியூஸ் சொல்லுவாங்க, சார் ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது போயிட்டு வந்துடுறேன். எதுவுமே இல்லை, வந்து அன்புக்காக உட்காந்துட்டாங்க. அவங்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி, தேங்க்யூ. அடுத்ததாக படத்தின் கதாநாயகன் அமர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். தேங்க்யூ அஸ்வந்த். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ டு ஆல் த ரிப்போர்ட்டர்ஸ். எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அகஸ்டின் ப்ரோ சொன்னார், ப்ரோ நீங்கள் டீம்லேருந்து ஃபர்ஸ்ட்டாக பேசிக்கோங்க, நீங்கள் கொஞ்சம் ஃபியர்லெஸ்ஸாக பேசுவீங்க அப்படின்னாரு. அது ஆக்சுவலி உண்மை தான். நான் ஃபியர்லெஸ்ஸாக பேசுவேன், நிறைய மேடையில் ஏறி பேசியிருக்கேன். பட் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசுகிறேன். ஸோ டெஃபினெட்லி ஆன் பிஹாஃப் ஆஃப் த டீம் நான் நர்வஸாக ஃபீல் பண்ணுறேன். ஓகேங்களா? அண்ட் இது வந்து பல வருஷம் பயணம். ஆக்சுவலி நான் 2011 ஷார்ட் ஃபிலிம்ஸில் நடிக்க ஆரம்பிச்சு ஐ எம் வெரி ஹாப்பி டு சே, ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே நான் வந்துட்டு சத்தூரில் டெபியூ ஆயிருக்கேன். அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வேறு ஃபீச்சர் ஃபிலிமில் நடிச்சிருக்கேன், அதில் என்னோட சீன்ஸ் வரல. அந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கும், நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃப்ரம் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் சத்தூர் மாதிரி ஒரு படத்தில் நான் வந்து டெபியூ ஆகிறேங்கிறது இட்ஸ் அ வெரி ப்ரவுட் மூமெண்ட். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் நான் ஒரு ஆர்கியாலஜிஸ்டோட கேரக்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த கேரக்டரோட பேர் தமிழ். ஸோ அதுவும் எனக்கு வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் வந்துட்டு தமிழ் கல்ச்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேயே நிறைய பேர் வந்துட்டு தமிழ் vlogs உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தமிழ் கல்ச்சரை பற்றி தெரியணும், இல்லை நம்மளே வந்துட்டு நம்ம கல்ச்சரை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நிறைய ரியாலிட்டி எடுத்து அதை ஃபிக்ஷனாக மிக்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த படமாக கொடுத்துருக்கோம். இந்த ஃபார்ம் ஆஃப் அ சயின்ஸ் ஃபிக்ஷன் அட்வென்ச்சர் ஃபிலிம். அண்ட் அகஸ்டின் ப்ரோ வந்துட்டு 2016 என்கிட்ட சொன்னார், ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணும்போது நம்ம ஒரு படம் பண்ணலாம் ப்ரோ, 2017 வந்து நம்ம ஒரு படம் ஒன்று ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னார். அண்ட் ட்ரூ டு ஹிஸ் வேர்ட்ஸ். இப்போ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, ஆனால் சில சூழ்நிலைனால சிச்சுவேஷன்ஸ்னால அவங்களால ஸ்டார்ட் பண்ண முடியாது கரெக்டான டைமில். ஆனால் அகஸ்டின் ப்ரோ சொன்ன மாதிரியே ஃபோக்கஸ்டாக அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணார். மணி ப்ரோ உள்ள வந்தார், தி ப்ரொடியூசர். அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஒரு பைலட் மாதிரி ஒரு ட்ரையல் அண்ட் ரன் மாதிரி பண்ணி நிறைய ட்ரையல் அண்ட் எரர் மூலமாக ஒரு பைலட் மாதிரி ஒன்று பண்ணோம். அது சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் தென் வி ஸ்டார்டட் திஸ் ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஃபீச்சர் ஃபிலிம். அண்ட் அதோட ட்ரெய்லர் தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க. நிறைய பேர் டேலண்டடான பீப்புள் இந்த க்ரூவில் இருக்காங்க. ஐ எம் வெரி பிளெஸ்ட். இன் மை வெரி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நிறைய டேலண்டடான டெக்னீஷியன்ஸ், அதாவது இப்போ ராம் டி சந்தர் சினிமாட்டோகிராஃபராக இருக்கட்டும், விவாக்கி கோரியோகிராஃபர், த ஸ்டண்ட்மென். இதில் ஸ்டண்ட்ஸ் கோரியோகிராஃப் பண்ணவர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நேஷ்னல் MMA சாம்பியன், மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் சாம்பியன் நிர்மல் இங்கே இருக்கார். அதுக்கப்புறம் கூட நடித்தவங்க அஜித் விக்னேஷாக இருக்கட்டும், பிகில் படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆசிட் தூக்கி அடிப்பார். அண்ட் இப்போது இண்டிவிஜுவலாக இப்போ வேற ஒரு படம் பண்ணி முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தாமு, சூர்யா, இந்த மாதிரி நிறைய பேர் இதில் நடிச்சிருக்காங்க. ஆல் வெரி டேலண்டட் பீப்புள், டேலண்டட் எடிட்டர்ஸ், கார்த்திக் செல்வம், கார்த்திக் ராஜா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் படத்துல அமையிறது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம் தான். அண்ட் ஐ எம் ஃபீலிங் வெரி பிளஸ்ட். தேங்க்யூ வெரி மச். ஸோ நான் யூஸ்வலி அமர் அண்ணான்னு தான் கூப்பிடுவேன். இஸ் பீன் வெரி கைண்ட், வெரி ஸ்வீட் பர்சன்.
அண்ட் அவங்க கூட சேர்ந்து யூடியூப் சேனல்லையும் சரி ஷார்ட் ஃபிலிம்ஸையும் சரி ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது லைக் லாங் பேக் ஒரு 4-5 years பேக். அண்ட் ஹீஸ் பீன் வெரி பேஷனட். ரொம்ப ரொம்ப சூப்பராக அந்த ஆர்ட்டை வந்து அழகாக டெலிவர் பண்ணுறதுல எப்போவுமே ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அண்ட் யூ பீன் பிக் இன்ஸ்பிரேஷன் ஃபார் லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் இன் கோயம்புத்தூர். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. மிஸ்டர் அஜித் ஆன் டு ஸ்டேஜ். அஜித் அவர்களை பேச அழைக்கிறேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ், மீடியா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ இப்போ தான் ட்ரெய்லரும் எல்லாருமே நாங்கள் இப்போ தான் பார்த்தோம். ஸோ முன்னாடிருந்தே கேட்டுட்டு இருந்தோம் ட்ரெய்லர் எப்போ நான் காட்டுவீங்கன்னு சொல்லிட்டு. அவர் இங்கே தான் வந்து காட்டுவேன்னு சொன்னார். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறம் அதான் நீங்கள் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் படம் அதுக்கு முன்னாடி வரையும் என்ன பேசுகிறது, நீங்கள் பார்த்து உங்களோட ரிவ்யூஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் இதில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ படத்தோட ப்ரொமோஷன், இதோட ரீச் எல்லாமே நீங்கள் பார்த்து சொல்கிறதுல எழுதுறதுல தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ எல்லாருக்குமே. தேங்க்யூ சார். அடுத்ததாக தாமோதரன் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். சத்தூர் திரைப்படம் ட்ரெய்லர் வெளியிட்டதால் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அகஸ்டின் பிரபு அண்ணா, தென் என்டையர் டீம் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. சொன்ன மாதிரி அஜித் ப்ரோ சொன்ன மாதிரி ட்ரெய்லர் நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம். முன்னாடியே கேட்டிருந்தவங்க தர மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு காமிக்க மாட்டேங்கிறாங்க, சின்ன சின்ன சீன்ஸ் போட்டு காமிக்க மாட்டேங்கிறாங்க. சரி, தட்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், தட்ஸ் வாய் எனக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கிங் கேரக்டர் அதை நான் தான் பண்ணியிருக்கேன். என்னோட நேம் தாமோதரன். தேங்க்யூ ஸோ மச். அதாக சூர்யா அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். என்னோடய பேர் சூர்யா. ஸோ இந்த படத்தில் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, ஒரு மெயின் ரோல் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரெய்லர் ஆக்சுவலாக உண்மையாக சொல்லப்போனால் நாங்கள் ரஃப் கட் கூட நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்ல, அவர் காமிச்சதும் கிடையாது. அவர் எப்பவுமே அந்த சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணுறதுல கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக உள்ள ஆள். ஸோ நம்ம என்ன தான் கூட ஒர்க் பண்ணுற பீப்புளாக இருந்தாலும் அவர் வந்துட்டு அவர் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ட்ரெய்லரே காமிப்பார். ஸோ அப்படி தான் நாங்கள் இன்றைக்கி இந்த ட்ரெய்லரும் பார்த்தோம். உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷம். அகஸ்டின் ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரியே காமிக்காமே அந்த ட்ரெய்லரு சொல்லிடுச்சு படத்தை என்னென்னு. ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் அண்ட் தேங்க்ஸ் டு ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஜீவரை சார், தனஜெயின் சார், எல்லாத்துக்குமே என் கூட நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே. ஸோ அமர், அஜித், தாமு அண்டு சந்துரு ப்ரோ வந்துட்டு அவரும் வந்து பார்த்திங்கன்னா கேமரா இவர மாதிரியே தான். ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து காம்ப்ரமைஸே ஆகாமல் எடுக்கக்கூடிய ஒரு படம் இது தான். நிறையா ஷார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது, ஒரு இன்னும் கொஞ்சம் பெட்டராக போகலான்னு சொல்லி ரொம்ப மெனக்கடலாக நிறையா ஷார்ட்ஸ் இதில் பண்ணியிருக்காரு. நன்றி சந்துரு ப்ரோ அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ ஆல். ராம் டி சந்திர அவர்கள் மேடைக்கு. அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து எனக்கு என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு நல்ல படம். இது எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து அகஸ்டின் ப்ரோ கிடைச்சதுல வந்து என்னால் நிறையா கற்றுக்க முடிஞ்சது. ஸோ நிறையா சிஜி ஷார்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்டைம்லலாம் உட்காந்து பிளான் பண்ணி இந்த நிறையா சீக்வன்ஸ் ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த படம் உண்மையிலே வந்து நிறைய பெரிய குரூ வச்சு பார்த்துருப்பீங்க, பட் எங்களோட ஒரு சின்ன குரூ. ஆனால் இந்த படம் பார்க்கும்போது எங்களோடது ஒரு சின்ன குரூவாகவே தெரியாது. மெயினாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கு வந்து ரொம்ப மெனக்கெட்டிருக்காரு அகஸ்டின் ப்ரோ. வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்து ஒர்க் பண்ணியிருக்காரு. சிஜி ஷார்ட்ஸ்லாம் வந்து நிறையா வந்து ஒர்க் பண்ணும்போது சில டைமில் வந்து நிறைய நாள் வெயிட் பண்ணி அது திருப்பி வந்து ப்ராப்ளம் ஆகி திருப்பி ஃபஸ்ட்லேருந்துலாம் நிறையா ஒர்க் பண்ணி ஸோ டே நைட்டு தூங்காமல் நிறையா கஷ்டப்பட்டு இது பண்ணியிருக்காரு. ஸோ எங்களுக்கு ஷூட்டிங் கூட பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து பிளான் பண்ணி எங்களுக்கு இப்படி தான் வேணும்னு சொல்லிட்டு ஸோ குறுகிய இடத்துல கூட நாங்கள் நிறைய ஷார்ட்ஸ் எடுத்திருக்கோம். அது உங்களுக்கு படத்தில் எங்கே பார்த்தாலும் இது ஒரு சின்ன இடத்துல ஷூட் பண்ண மாதிரிலாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம். இன்னொன்று நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலாக வந்து அகஸ்டின் ப்ரோ கிடச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு நிறைய விஷயம் கற்றுக்க முடிஞ்சது சிஜி சைடில் இருந்துட்டு, லைட்டிங் சைடில் இருந்துட்டு. ஸோ எனக்கு இது ஒரு நல்ல படம்னு நான் சொல்லிக்கிறத விட நீங்கள் பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதை கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து எல்லாருக்கும் வந்து நன்றி.
மெயினாக அகஸ்டின் ப்ரோக்கு எனக்கு இந்த படம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மணிகண்டன் சாருக்கு என்னோட பெரிய நன்றி, எங்கள் ப்ரொடியூசருக்கு. தேங்க்யூ. உங்கள் விஷுவல்ஸ் மாதிரி நீங்களும் ரொம்ப அழகாக பேசுனீங்க. அடுத்ததாக மியூசிக் டைரக்டர் ஆதர்ஷ் சந்திரசேகரன் அவர்களை அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் டிக்னிட்டரிஸ் எவ்ரி ஒன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் யோர் டைம் அண்ட் கம்மிங் ஹியர். எனக்கு வந்துட்டு இந்த மூவியில் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப சூப்பர் எக்ஸைட்மெண்ட் அண்ட் ஹாப்பினஸ். இதுக்கு ஐ எம் ஃபீலிங் வெரி லக்கி. ஏன்னா இது என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. நான் ஐ வாஸ் டூயிங் பேண்ட் ஒர்க், இண்டிபெண்டன்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அகஸ்டின் அண்ணா தான் வந்துட்டு ஹி வாஸ் புட்டிங் லாட் ஆஃப் எஃபர்ட். வந்து நீ பண்ணு, நல்லாயிருக்கும், சூப்பராக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து பண்ண வச்சார். அகஸ்டின் அண்ணா பற்றி சொல்லணும்னா லைக் ஐ திங்க் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு இது இருக்கும் தெரியுங்களா, லைக் when you take a ஃபைனல் ரெண்டர், நீங்கள் வந்துட்டு வெர்ஷன் 1, 2, 3 போட்டு பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் நம்ம சுச்சுவேஷனும். நான் வந்துட்டு ஐ வில் ஃபீல் நான் நம்ம பெஸ்ட்டு நம்ம கொடுத்துட்டோம் நம்ம நினைப்போம். ஐ வில் சென்ட் இட் டு ஹிம். அவர் என்ன சொல்லுவார், இல்லை யூ கேன் டூ பெட்டர், யூ கேன் டூ பெட்டர்னு சொல்லி ஹில் மோட்டிவேட். அதில் அப்படியே ஐ லேர்ன்ட் மை செல்ஃப் அண்ட் அதிலே முன்னேறினது தான். இந்த படத்தில் வந்து நிறைய க்ரியேட்டிவாக யோசிச்சிருக்கோம், டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம், நல்ல எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம். மியூசிக்கல் ஆஸ்பெக்டில் நிறைய ஆர்கெஸ்ட்ரல் அண்ட் எத்னிக் ஸ்டைல்ஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக ப்ரொடியூசர் மணிகண்டன் அவர்களை பேச அழைக்கிறேன். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்க தனஞ்சயன் சார் அவர்களுக்கும், ஆக்டர்ஸ் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ், நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் மேடைங்க, ஒரு ப்ரொடியூசராக முதல் மேடை. இந்த ஸ்டேஜுக்கு நான் வர காரணமாக இருந்த இறைவனுக்கும், பெற்றோருக்கும், என்னுடன் பிறந்த பிறவா சகோதரருக்கும், நல்ல நண்பர்களுக்கும் எனது நன்றிகள் பல. நெக்ஸ்ட் அகஸ்டின் பிரபு. அகஸ்டின் பிரபு நான் எப்படி மீட் பண்ணால், என்னுடைய மிக நெருங்கிய நண்பன் மூலமாக மீட் பண்ணேன். அவரோட நிறைய மீட்டிங்ஸ் நடந்துச்சு. அப்படி நடக்கும்போது அவருடைய விஷன் எப்பவுமே வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த பிரம்மாண்டம் தான் இந்த சதுர். ட்ரெய்லரில் எப்படி பிரம்மாண்டம் இருக்கோ அதே மாதிரி படம் முழுவதும் பிரம்மாண்டமாக இருக்கும். வாழ்த்துக்கள் அகஸ்டின். அதுபோக இந்த படத்தில் நடித்த அமர், சூர்யா, அஜித் மற்றும் எல்லா நடிகர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு மட்டும் இல்லைங்க, இனி ஃபியூச்சர் பண்ண போகிற எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்கும். அப்புறம் மியூசிக் ஆதர்ஸ், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தில் பணிபுரிந்த எல்லா டெக்னீஷியன்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக எடிட்டர் கார்த்திக் அவர்களை அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பளித்த அகஸ்டின் சாருக்கும் ப்ரொடியூசர் மணிகண்டனுக்கும் நன்றி. நான் இந்த படத்தில் எடிட் பண்ணுவேன்னு சொல்கிறத விட அகஸ்டின் அவரோட ஐடியாஸ்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு எடிட்டிங்கில் எல்லாமே கூட உட்காந்து டைம் அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணார். ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக பார்த்தாரு. அவரால் நிறையா கற்றுக்க முடிஞ்சுது. நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருப்பார், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். ஏன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 90% சிஜி யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் எடிட்டிங் ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதனால் கூட உட்காந்து இது பண்ணலாம், இப்படி பண்ணலாம், சிஜிக்கு இதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலான்னு ஒவ்வொரு விஷயம் நிறையா கற்றுக் கொடுத்துருக்காரு. நிறையா லேர்ன் பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட இருந்து. படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த படத்தை பற்றி எல்லோரும் நிறையா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கேப்டன் ஆஃப் த ஷிப் நம்மளுடைய டைரக்டர் அகஸ்டின் பிரபு அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க பத்திரிகையாளர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக வந்திருக்க தனஞ்சயன் சார் அவர்களுக்கும்,
என்னோட இன்னொரு அப்பா மாதிரி, அப்பா ஜீவா ரவி சார். ஏன்னா நிறைய இடத்துல அவர் கூட நான் அதிகமாக கான்டாக்டில் இல்லை, பட் அமர் மூலமாக தான் அவர்கிட்ட பேசுவேன். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாரு. ஸோ அவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1200 விஎஃப்எக்ஸ் ஷாட் இருக்குது. ஸோ ஒன்று அதாவது ஒரு நார்மலாக ஒரு சின்ன ஆக்சுவலி ஒரு சின்ன படம் பார்க்கும்போது ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். இது என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறேன். என்னென்னா ஃபஸ்ட்டு நான் மணி பிரதர்கிட்ட கதை சொல்லும்போது 2 கதை சொல்லியிருந்தேன். ஒன்று ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயே நடக்கிற மாதிரி ஒரு க்ரைம் த்ரில்லர் மாதிரி சொல்லியிருந்தேன். இன்னொன்று இந்த சதுர் படத்தை தான் சொல்லியிருந்தேன். சாரி, எனக்கு கொஞ்சம் நர்வஸ், தப்படுத்துக்க வேண்டாம். ஸோ சதுர் படம் சொல்லியிருந்தேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இந்த பட்ஜெட்டெல்லாம் இது பண்ண முடியாது, ஸோ இது வேண்டாம், அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நடக்கிற அந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குது, கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, அதை பண்ணலாம் அப்படின்னு. நான் என்ன சொன்னேன், இல்லை இதை பண்ணலாம், இப்போ அப்பார்ட்மெண்ட் ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குது, கண்டென்ட் நல்லா இருக்குது, இதுவும் கண்டென்ட் நல்லா இருக்குது. பட் என்னென்னா என்ன தான் கண்டென்ட் இருந்தாலும் தேட்டருக்கு வரணும்னு நினைக்கிறோம். தேட்டருக்கு வரும்போது ஆடியன்ஸ் கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒரு கான்வர்சேஷனில் கூட பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, டேய் சின்ன படமாக இருக்கும்போது அதை ஃபோனில் பார்த்துக்கலாம், இல்லை வந்து தமிழ் ராகஸில் அவனே சொல்கிறான் தமிழ் ராகஸில் பார்த்துக்கலாம், நம்ம வர்றதே வீக்லி ஒரு டைம் தேட்டருக்கு, அதை ஒரு கமர்ஷியலாவோ என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குது. கண்டென்ட் இருக்கிற சமயத்தில் அட் சேம் டைம் கொஞ்சம் விஷுவலாக சம்திங் புதுசாக ஏதாவது ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். இது என்னோடய பெர்ஸ்பெக்டிவ், எதுவும் யாரும் தப்பாக எடுக்க வேண்டாம். ஸோ அதுதான் அவர்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி பண்ணலாம், நம்ம தேட்டருக்கு வர வைக்கிறேன்னு நினச்சா மட்டும் பத்தாது, ஏதாவது சம்திங் டிஃப்ரெண்ட்டாகவும் பிரம்மாண்டமாக ஏதாவது பண்ணலாம். ஆனால் பட்ஜெட்டில் ஒரு பட்ஜெட் சொல்லியிருந்தேன், அவர் நல்ல பட்ஜெட் கொடுத்தாரு. பட் இருந்தாலும் நம்ம நினச்சதை அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பைலட் மாதிரி எடுத்தேன். அந்த பைலட் எடுத்து அவர்கிட்ட காட்டும்போது அவர் கான்ஃபிடென்ட் ஆகிட்டார். ஏன்னா நிறைய பேர் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் முடியாது, அவன் பாட்டுக்கு வேர்ல்டு வார்னு சொல்கிறான், ஆள் கடலுக்குள்ளே போகிறேன்றான், ஃப்ளைட் சென்டர்னு சொல்கிறான், ஃப்ளைட்டு காணாமல் போகுது சொல்கிறான், ஒரு அபாண்டன் ஹவுஸ்க்குள்ளே ஸ்டண்ட்டுன்னு சொல்கிறான், இதெல்லாம் யாரும் பண்ண முடியும் அப்படின்னு எல்லோரும் அவங்ககிட்ட சொல்லும்போது அவரும் லைட்டாக டவுட் ஆனாலும் அந்த பைலட்டை பார்த்ததுக்கப்புறம் அவர் ரொம்ப நம்ப ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் நான் எடுக்கிற மேக்கிங்லாம் பார்க்கும்போது அவரே மேலும் கீழே பார்ப்பார், இவன் உண்மையாகவே இதை எடுக்கிறானா, இதை கரெக்டாக வருமா, ஏதோ உட்காந்து காருக்குள்ளே ஏதோ பண்ணிகிட்டு இருக்கானுங்க, இவன் ஏதோ பெரிய ஃபேக்ட்ரின்றான், அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே இப்படின்றான் அப்படின்றான், ஒன்றுமே இதை என்னை ஒரு டைம் கூப்பிட்டு கேட்டார், என்னங்க நிறையா ஒரு விதமாக சொல்கிறீங்க, ஃபேக்ட்ரிக்குள்ளே ஸ்டண்ட்டு ஒரு அபாண்டன் இது, அதுவும் கார் சேசிங் ரோட்லேயே பண்ண முடியாது, நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே பண்ணுன்றீங்க எப்படி? இல்லை சார் சிஜி தான், பட் உங்களுக்கு விஷுவலாக பார்க்கும்போது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட அவுட்டு காட்டும்போது தான் நம்புகிறேன். ஏன்னா நிறைய பேர் அவர்கிட்ட அதை சொல்லுவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட 1250 விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு அபாண்டன் ஹவுஸ், ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே ஒரு கார் சேசிங் இருக்குது. கண்டிப்பாக அது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கடலுக்கு நடுவில் ஒரு விஷயம் எடுக்கணும். அதுக்கு நாங்கள் ப்ராக்டிக்கலாக போனோம், அது எங்களால் பண்ண முடியல. ஸோ அதனால் ஃபுல் ஓஷன்ஸ் எல்லாத்தையும் சிஜியாக பண்ணி அதில் ஒரு செக்டார் மாதிரி டிசைன் பண்ணி, இப்போ நீங்கள் இதில் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க மரியானா ட்ரென்ச், அது எல்லாமே ஃபுல் சிஜியில் பண்ணி, ஸோ அதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படத்தில் 2 கார் சேஸ் இருக்குது. நான் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ரசிக்கிற மாதிரி இருக்கும். அது போக ஒரு ஃப்ளைட் கிராஷ் அந்த மாதிரி ஒரு சீனை முதல் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நிறையா விஷயம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் வருது, 50 அதாவது 12 மினிட்ஸ் வருது. இந்த 12 மினிட்ஸும் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி என்னென்னா பாகுபலி மாதிரிலாம் நம்மளால் பண்ண முடியாது, பட் இருந்தாலும் ஒரு சின்ன டச் கொடுப்போம். தேட்டரில் ஆடியன்ஸ் வர்றாங்க, அவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி அதெல்லாம் கொடுக்கணும், ஒவ்வொரு சீனையும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணோம், அதுக்கப்புறம் அவங்க மார்க் போட்டுக்கிட்டோம். ஸோ ட்ரை பண்ணலான்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் ஒரு 10 to 12 மினிட்ஸ் இருக்குது. அது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். நாங்கள் முடிஞ்ச அளவு நல்லா ட்ரை பண்ணியிருக்கோம், வித்தியாசமாக நிறையா விஷயம் பண்ணியிருக்கோம் விஎஃப்எக்ஸில். ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்கள் சப்போர்ட் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதர்ஷ் சந்துரு, ஏன்னா விஎஃப்எக்ஸ் என்ன தான் பண்ணாலும் சினிமோட்டோகிராஃபரோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக வேணும். ஏன்னா லைட்டிங்லேருந்து இந்த ஷேடோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அது எல்லாம் ஒரு கேமராமேனும் ஒரு விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்டும் சேர்ந்தால் தான் அது கரெக்டாக வந்து அதோட அவுட்புட் வரும். அதுக்கு வந்து மிஸ்டர் சந்துரு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். ஈகோ இல்லாத மனுஷன். ஏன்னா நிறையா ஷாட் நானே வந்து கேமரா நோண்டிட்டு இப்படிலாம் வைப்பேன், வேறு கேமரா வந்தால் கையை வெட்டிடுவாங்க. பட் அவர் வந்து அப்படிலாம் பண்ண மாட்டார். என்ன வேணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டு ஒன்றும் பொறுமையாக இருந்து என்னோடய விஷன் என்னென்னு பொறுமையாக கேட்டு அதுபடி எனக்கு ஏற்ற மாதிரி எடுத்து கொடுப்பாரு. அது போக அவரும் நிறையா விஷயம் ஷார்ட்ஸ் எல்லாம் நல்லா அழகாக எடுத்து கொடுப்பாரு. ஏன்னா நீங்கள் பார்க்கும்போது நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும், விஎஃப்எக்ஸோட சினிமோட்டோகிராஃபியில் நிறைய இடத்துல ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஸோ அந்த கிரெடிட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மிஸ்டர் சந்துருவை தான் போய் சேரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
ஆதர்ஷ் சந்திரசேகர். ஆதர்ஷ் வந்து இந்த படத்தில் மியூசிக் உண்மையாகவே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். அப்படி நீங்கள் பார்க்கும்போது அதை கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்பீங்க. ஏன்னா நான் கேட்குறது எல்லாமே ரொம்ப ஹை லெவலில் கேட்பேன், ஆனால் கொடுக்குறது மட்டும் தான் கொடுப்பேன். பட் இருந்தாலும் அவன் அதுக்கெல்லாம் இது பண்ணாமல் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேனோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷனை தெரிஞ்சு நான் நிறைய டைம் மாற்றிக்கிட்டே இருப்பேன். எனக்கு இது பிடிக்கல, டியூன் பிடிக்கலன்னு சொல்லுவேன். ஆனால் ஒவ்வொரு டைம் பொறுமையாக இருந்து நான் எவ்வளோ கரெக்ஷன் சொன்னாலும் அவ்வளோ கரெக்ஷனே கேட்பான். அவங்ககிட்ட இது வரைக்கும் நான் ஒரு 2 இயர்ஸில் எவ்வளவோ கரெக்ஷன் சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் இருந்து பொறுமையாக அந்த படத்துக்கு நல்ல மியூசிக் கொடுத்த மிஸ்டர் ஆதர்ஷ் சந்திரசேகருக்கு இந்த நேரத்தில் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்தபடி இந்த படம் உருவாகிறதுக்கு, சத்துர் உருவாக முதல் முக்கிய காரணம் என்னோட ப்ரொடியூசர் மிஸ்டர் ராம் மணிகண்டன். அவருக்கு இந்த நேரத்தில் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கடுத்து இந்த படம் உருவாக ரொம்ப முக்கிய காரணம் என்னோட பிரதர்னே சொல்லலாம், அமர் ரமேஷ். அவரால் தான் இன்னும் இந்த படம் ஒரு படி மேலே வந்துச்சு. ப்ளஸ் என்னோட கூட இருந்த ஆர்டிஸ்ட் அஜித்தும் சும்மா சொன்னது, ஹீ இஸ் அ வைப்ரண்ட் பர்சன். எப்பயுமே துருன்னு அந்த ஷூட்டிங்கில் என்னன்னாலும் எப்படி சொல்கிறது, அவனோட பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து A to Z நல்லா பண்ணியிருப்பான், நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கான். அதுக்கடுத்து ஒரு நிமிஷம், தாமோதரன், எனக்கு அந்த பேர் வந்து டக்குன்னு வரமாட்டேங்குது, ரெகுலராக கூப்பிட்றனால. தாமோதரன் வந்து கிங் பொசிஷன் பண்ணியிருக்கேன். அப்படி ஃபஸ்ட்டு அவரை பார்க்கும்போது நான் கிங் பண்ணுவாரா அப்படின்னு ஒரு டவுட்டில் தான் இருந்தேன். ஃபஸ்ட்டு நான் பார்த்துட்டு வர சொல்லிட்டு, இல்லை நீங்கள் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் முடிவு பண்ணேன். பட் அந்த பையன் இருந்து, இல்லை எப்படி நான் வரணும்னு சொல்லி கேட்டான். நான் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் பாடியெலாம் பில்ட் பண்ணி ஹேர்லாம் நல்லா விட்டு நீ வரணும் அப்படின்னு. அவன் நான் என்ன கேட்டனோ அதே மாதிரி கெட்டப்பை இன்ன வரைக்கும் அவன் வச்சிட்ருக்கான். அதுக்காக அவ்வளோ தூரம் இது மெனக்கெட்டிருக்கான். தென் மெனக்கெட்டிருக்காரு பிரதர். அண்ட் தென் சூர்யா ப்ரோ வந்து இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் ரூல் மாதிரி தான் அவரும் பண்ணியிருக்காரு. அவரும் ஒரு நல்ல பர்சன், ஆக்டிங் வைஸ் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. அவரும் இந்த படம் வர்றதுக்கு ஒரு இது. ஸோ அவருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் எடிட்டர் மிஸ்டர் கார்த்திக் வந்து என்னென்னா, எடிட்டிங் டேபிளில் நான் என்ன சொன்னாலும் அதை விடாமல் ஃபாலோ பண்ணி, நான் ஒவ்வொரு நாளும் நான் ஒரு எடிட்டிங் சொல்லிட்டு போனாலும் நீங்கள் போயிட்டு வாங்க, நீங்கள் கேட்குற மாதிரி நான் ஒன்று பண்ணி வைக்கிறேன்னு நான் போகும்போது நான் எதிர்பார்த்ததோட 2 மடங்கு நல்லாவே பண்ணியிருப்பார். நீங்கள் பார்த்த ட்ரெய்லர் கட்ஸ் எல்லாமே அவர் தான் பண்ணது. அவர் வந்து ரொம்ப மெனக்கடாமல் சிம்பிளாக நீட்டாக புரிகிற மாதிரி இருக்கணும், அதனால் எடிட்டிங் பேட்டர்னே அவர் ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்காரு. அவர் என்னைய சொல்கிறாரு, உண்மையாகவே எடிட்டிங் எல்லாமே அவரோட இதுதான், அவர் தான் ஃபுல்லாக பண்ணது. அதுக்கு அடுத்தபடியாக இஷிதாஷா அவங்க ஒரு சாங் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அவங்களும் பெட்டராகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கடுத்து ஜீவா ரவி சார் வந்து சொன்னார், அவங்க வரும்போது என்னை உண்மையாகவே ட்ரஸ்ட் பண்ணல. நான் ஸ்கிரிப்ட் சொல்லி என்னென்னா நான் எடுக்கிற விதம், ஏன்னா அவர் வரும்போது என்ன சொன்னால் விஎஃப்எக்ஸ்லாம் சொல்கிற கரெக்டாக வந்துருமோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் தான் இருந்தார். ஆனால் இப்போ அவர் கண்டிப்பாக நம்புகிறாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் மாதிரி ஓப்பனாக பர்சனலாக என்னோட குட் பேஜஸில் இருக்கிற ஒரு பர்சன். அதிகமாக பேசலைனாலும் அமர்னாலும் அவருக்கு தெரியாமல் அதிகமாக டிஸ்கஷன் பண்ணுவோம், அது அமருக்கே தெரியும் நல்லா. ஸோ மிஸ்டர் தனஞ்சயன் சார் வந்ததுக்கு மிக்க நன்றி. ஓகே, இதோட நான் போதுன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் சின்னதாக ஒரு சிலர் சொல்லிக்கிறேன். ஃபில்மில் ரொம்ப கஷ்டப்பட்டு விஎஃப்எக்ஸ் இல்லை எல்லோரும் பண்ணுவாங்க கஷ்டப்பட்டு, பட் எங்களோட டீமை வச்சு நாங்கள் ரொம்ப பார்த்து பண்ணியிருக்கோம். ஆடியன்ஸ் எல்லாருமே, நீங்கள் எல்லாருமே பார்க்கணும், ஒவ்வொரு சீன்ஸையும் ரசிக்கணும், புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும், வித்தியாசமாக ஸ்க்ரீன் ப்ளே இந்த மாதிரிலாம் சொல்லணும்னு ஆசையில் ஒரு புது ப்ராடக்ட் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த படத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் மேலே வர முடியும். ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை பற்றி உங்களோட நல்ல ஒப்பீனியன் சொல்லி இந்த படம் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகணும். ஏன்னா எல்லோரும் உழைச்சிருக்காங்க, பட் அட் சேம் டைம் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை நல்ல விதமாக கொண்டு வரணும். என்னால் முடிஞ்ச அளவு நான் என்னோடய எஃபோர்ட் போட்டிருக்கேன். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ. அடுத்ததாக ஸ்டன் டீம் நவீன நாரம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நிர்மல நாரம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ சதூர், முதலாவது நான் அகஸ்டின் பிரபு அவங்களுக்கு என்னோடய தேங்க்ஸையும் அவருடைய வாழ்த்துலையும் சொல்லிக்கிறேன். ஸோ அமர் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், சின்ன வயசுலேருந்து. ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட். ஸோ சின்ன வயசுலேருந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ், அதுக்கு ஸ்டன் கோரியோ நான் பண்ணுறது, ப்ளஸ் சின்ன சின்ன ரோல்ஸ், ஆக்டிங், ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்போம். ஸோ ஹி ஹேஸ் லாட் ஆஃப் கிரேட் விஷன்ஸ். அவன் எப்போ ஹீரோ ஆயிடுவான், எப்போ பெரிய இடத்த ரீச் பண்ணிடுவான்னு
நினச்சேன். ஸோ இட்ஸ் நாட் டூ லேட், இட்ஸ் அ குட் பிகினிங். ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிரம்மாண்டமாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ அதுக்கு கிரெடிட் அஃப்கோர்ஸ் டைரக்டர் தான் சேரும். நார்மலாக ஷூட்டிங்கில் பார்க்குற விஷயத்துக்கும் அந்த எடிட்டிங் தென் விஎஃப்எக்ஸ் எல்லாம் போய் அது ரொம்ப பயங்கரமாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து இப்படி ஒரு படம் அது இவ்வளவு பிரம்மாண்டமாக பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற எல்லா டெக்னீஷியன், அஃப்கோர்ஸ் நானும் ஸ்டாண்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இது மேக்ஸிமம் இருக்கக்கூடிய அநேகருக்கு, பெரும்பான்மையானவருக்கு இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ வந்து எல்லாருக்கும் நன்றி, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ படத்துடைய விஎஃப்எக்ஸ் டீமுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இறுதியாக நம்மளுடைய ஜி தனஞ்சயன் சார், ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர், ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் ஆஃப் போஃப்டா ஃபிலிம் இன்ஸ்டியூட், கோ-ப்ரொடியூசர், அசோசியேட் ப்ரொடியூசர், தியேட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் டிஜிட்டல் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ஆல்சோ வண்டர்ஃபுல் ஆக்டர். லைக் டு வெல்கம் மோட் சேஸ்லி. தேங்க்யூ. ரொம்ப பெருசாக பேசுகிறீங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்வில் கலந்துக்கிறதுக்கு. ஜீவரவி சார், சந்தோஷம். நீங்கள் என்னை ரொம்ப பில்டப் பண்ணிட்டீங்க. ரொம்ப அவ்வளோதான் வருது இல்லை, பட் டெஃபினட்டாக சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி நம்மளை ரிசீவ் பண்ணும்போது. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த ஃபங்க்ஷன் இன்றைக்கி 5 மணிக்கு தங்கலான் ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகுதுன்னு பயங்கர டென்ஷன் போயிட்டு இருக்கும்போது நான் இல்லைப்பா விட்டுரு அப்படின்னு அமர்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். அமர் தொடர்ந்து மெசேஜ் பண்ணிட்டே இருந்தார். சார், நீங்கள் ட்ரெய்லர் ஆஃபீஸில் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா விழாவில் கலந்துங்க அப்படின்னாரு. இல்லை, எனக்கு 5 மணிக்கு ஒரு ஈவெண்ட் இருக்குது, 6 மணிக்கு ஒன்று இருக்குது, ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குது, நான் வரது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். அப்புறம் அவருடைய அந்த பெர்சிஸ்டன்ஸில் நான் என்ன சொன்னேன், சரி ஒரு ட்ரெய்லர் நீங்கள் விமியோ லிங்க் அனுப்புங்க, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். பார்த்துட்டு ஒருவேளை முடிஞ்சால் நான் கலந்துக்கிறேன் அப்படின்னேன். பிலீவ் மீ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் பார்த்தீங்கல்ல, நான் லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணி அந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே நான் அசந்துட்டேன். என்னடா இது, ஏதோ ஒரு சின்ன படம், ஏதோ ஒரு இது பண்ணுறாங்கன்னு நினச்சா இவ்வளோ மேஜிக்கலாக நிறைய விஷயங்கள், ஹிஸ்டாரிக்கல் விஷயங்கள், கான்டெம்பரரி விஷயங்கள், இப்படி பல விஷயங்களை ஒருங்கிணைச்சு ஒரு அருமையான ஒரு ட்ரெய்லரை, ஒரு பட்ஜெட் கன்ஸ்டன்ஸ் இருக்கிற படம். ஏன்னா புது ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு படம் பண்ணும்போது, புது இயக்குனர், புது ஆர்டிஸ்ட் வரும்போது, மணிகண்டன் சார் உண்மையிலே உங்களை வாழ்த்தணும். இவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சு ஒரு படம் எடுக்கிறது, ஒரு புது டீமை வச்சு இவ்வளோ பெரிய பட்ஜெட் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா, இந்த வருஷம் 2023 வந்த படங்களை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அம்பிஷியஸான ஒரு படமாக பல பேராலும் பாராட்டப்பட்டு விகடனால் அவார்டு கொடுக்கப்பட்ட படம்னா அது யாத்திசை. அந்த மாதிரி ஒரு யாத்திசை மாதிரி இந்த படமும் 2024க்கு ஒரு சிறந்த படக்குழு, புது படக்குழுவாக சதுர் படக்குழு வருன்றது நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்தளவு அருமையான விஷுவல்ஸ், அருமையான ஒரு மேக்கிங். அந்த ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் 12 நிமிஷத்தை கொஞ்சம் 20 நிமிஷம் பண்ண முடியுமா அகஸ்டின் பிரபு? பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். தெரியல, அதில் கதையில் ஸ்கோப் இருக்கான்னு தெரியல, பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் லெங்க்த் பண்ணிங்கன்னா அந்த ஹிஸ்டாரிக்கல் போர்ஷனே ஒரு யூஎஸ்பியாக, அதாவது யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் ஆஃப் யுவர் ஃபிலிமை மாறலாம். அது மூலமாக அவங்க படத்துக்கு வேல்யூ இன்னும் அதிகமாக கூடலாம். எல்லாமே எங்கள் ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அமர் ரமேஷ், அஜித் விக்னேஷ், தாமோதரன் எல்லாருமே பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்குது. ஜீவராவி சாரினுடைய அந்த ரோல் அவரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி அந்த மாதிரி வரணும்னு நினச்சேன். ஜீவராவி சார் மாதிரி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் நிறைய படம் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு ஸ்கோப்பே கிடைக்கல. ஏன்னா நம்ம பாட்டு படங்களில் பிஸியாக இருந்துட்டோம். நிறைய பிரச்சனைகள், ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு வழியாகிடும். அந்த படம் டிஸ்ட்ரிபியூஷன், மார்க்கெட்டிங், ப்ரொமோஷன் இதிலே பிஸியாக இருக்கும்போது ஆக்டிங் அப்படின்றது ஒரு பெரிய டெடிக்கேஷன். போய் உட்காந்தா ஃபுல் டே அங்கே உட்கார வச்சுருவாங்க, ஒரு நாள் ஃபுல்லாக 2 ஷாட் தான் எடுப்பாங்க. நம்ம அவ்வளோ பிஸியான ஷெட்யூலில் போய் ஆக்டிங் பண்ண முடியாதுன்னு நினச்சி நான் ஒதுங்கிட்டேன் அதுலேருந்து. அதனால் நிறைய படம் என்னை கூப்பிட்டுருந்தாலும் நான் நடிக்கவே போக முடியல. ஆனால் எனக்கு ஜீவராவி சார் அப்படி ஒரு கார்ப்பரேட் ஸ்டைலில் ரொம்ப அழகாக எல்லா படத்துலையுமே ரொம்ப அழகாக பண்ணுவார். அவர் பார்க்கும்போதே சந்தோஷமாக இருந்தது. சரி, நம்ம நடிக்க நினச்சோம், முடியல, அவர் நல்லா பண்ணுறார் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். அண்ட் மணிகண்டன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் அகஸ்டின் பிரபு, உங்களுடைய இந்த புது முயற்சி ரொம்ப புதுமையாக இருக்குது. கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னுடைய ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் உங்களுக்கு என்னென்னா, திடீர்னு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுட்டு ஒரு ப்ரெஸ்ஸில் ஒரு ட்ரெய்லர் மட்டும் போட்டுட்டு நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா அந்தளவு நம்மளால் எதிர்பார்ப்பை உருவாக்க முடியாது. இன்னும் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. இந்த படத்தை ஊடக நண்பர்கள் நம்மளுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணாலும் இன்னும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்றதுக்கு டைம் இருக்குது. அதை நீங்கள் ஒரு 30 to 60 days, 30 to 60 நாட்கள் நிறைய மெனக்கிடணும். இந்த படத்தினுடைய கான்செப்டை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணும். மக்கள் இந்த மாதிரி ஒரு படத்தை திரையரங்கில் பார்க்கறதுக்கு ரெடி ஆகணும். நீங்கள் எதுவுமே ரெடி ஆகாமல் படத்தை வெளியிட்டிங்கன்னா அதான் நடந்துகிட்ருக்கு நிறைய சிறு பட்ஜெட் படங்களுக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சிறு பட்ஜெட் படங்கள் மக்கள் திரையரங்குக்கு வராமல், அவங்க பெரிய படம்னா நான் திரையரங்கில் பார்க்குறேன். அதாவது ஒரு லைன்
பெரிய படம்னா பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குற, சிறிய படம்னா சிறிய ஸ்க்ரீனில் பார்க்குற, அதாவது லேப்டாப் இல்லை மொபைலில் பார்க்குறன்ற ஒரு மனநிலை, டிவியில் பார்த்துக்கிறன்ற ஒரு மனநிலை ஆடியன்ஸ் மத்தியில் நிறைய வந்துருச்சு. அது வந்து எந்தளவு பாதிக்குதுன்னா, ஒரு காலகட்டத்தில் சிறு பட்ஜெட் படங்களுக்கு நான் கிட்டத்தட்ட 20 வருஷமாக இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் ப்ரொடக்ஷனில். நான் வந்து சிறு பட்ஜெட் படங்களே 5 கோடியிலேருந்து 20 கோடி ஷேர் பண்ணதெல்லாம் பார்த்துருக்கேன். இப்போ எந்த அளவு மோசமான ஒரு நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு பட்ஜெட் படங்களுக்கு 10 லட்சத்துலேருந்து 50 லட்சம் கிடைச்சா பெரிய வெற்றின்ற மாதிரி ஆயிடுச்சு. சில படங்கள் தான் 1 கோடி ரூபாய் ஷேர் அப்படின்னு. அவ்வளோ தொலைவு வந்து டோட்டலாக டிக்ளைன் ஆகிருக்கு. ஏன்னா திரையரங்கு ஆடியன்ஸ் வந்து சிறு பட்ஜெட் படங்களுக்கு வரமாட்டேன்றாங்க. அவங்கள வரவழைக்கணும் அப்படின்னா இந்த கிராண்ட் விஷுவலோட நீங்கள் கிராண்டான மார்க்கெட்டிங் பிளான் பண்ணி ஆகணும். மக்கள் மத்தியில் இது ஏன் இந்த படத்தை திரையரங்களை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பையும் அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆர்வத்தையும் உருவாக்குனா தான் திரையரங்கு மக்கள் வருவாங்க. அதை நீங்கள் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குற மணிகண்டன். என் சைட்லேருந்து ரவி சார் சொன்ன மாதிரி நிறைய படங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டாக ஓடிடியில் அந்த படங்களை கொண்டு வந்துட்டுருக்கேன். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நொடி அப்படின்ற படம் மிக பிரமாதமாக பெரிய லெவலில் ரீச் ஆச்சு. இன்ஃபேக்ட் வந்து ஓடிடியில் ட்ரெண்டிங்லேயே ஒரு 3 வாரம் இருந்து பெரிய லெவலில் ஒரு வருமானத்தை கொண்டு வந்து கொடுத்தது. இப்போ ஹிட்லிஸ்ட் படம் போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி ஹாட்ஸ்பாட் படம், எறும்பு, மதிமாறன் அப்படின்னு வரிசையாக படங்களை பண்ணிகிட்டே இருக்கும். நாளைக்கும் ஒரு படம் ப்ரீமியர் ஆகுது. என்னால் முடிஞ்ச வரையும் நிறைய திரைப்படங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த படங்களை ஓடிடியில் கொண்டு வரணும் ட்ரை பண்ணுறேன். ஆனால் அதுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா என்ன மாதிரி இன்னும் 6 பேர் இருக்காங்க, அவங்களும் படங்களை ட்ரை பண்ணுறாங்க, அவங்களும் கொண்டு வர நினைக்கிறாங்க. அதனால் அவ்வளோ ஈஸியாக ஓடிடியில் கொண்டு வந்துட முடியாது. அந்த ரெவென்யூ கொண்டு வரதும் பெரிய சேலஞ்ச். ஏன்னா வாரம் படங்கள் இன்றைக்கி வந்து ரெவென்யூ ஷேர்லேயே 2 படம் வர ஆரம்பிக்குது. ஆடியன்ஸை வந்து எப்படி திரையரங்களை கொண்டு வந்து பார்க்கறதுக்கு கஷ்டப்படுறோமோ அதே மாதிரி இன்றைக்கி ஓடிடியில் பார்க்கறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ படங்கள் எல்லாருமே ரெவென்யூ ஷேர்லேயே கொடுக்க வந்துட்டாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம திரைப்படங்களை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று திரையரங்கு வரவழைக்கணும். எப்படியாவது திரையரங்கில் பெரிய ரெவென்யூ எடுக்கணும். அதுக்காக எல்லோருமே உழைக்கணும். ஊடக நண்பர்களுக்கு உங்க கூட இருப்பாங்க. ஒரு நல்ல படைப்பாக இருக்குது. இந்த படைப்பை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு செல்றதுக்கு இங்கே இருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் சப்போர்ட்டாக இருப்பீங்க நான் நம்பிக்கையோடு எதிர்பார்த்துருக்கேன். என்னால் முடிஞ்ச சப்போர்ட் மிஸ்டர் மணிகண்டன் என்ன வேணும்னாலும் டிஜிட்டல்லையும் மார்க்கெட்டிங்லையும் நான் அவைலபிளாக இருக்கேன். அண்ட் ஐ வில் பி ஏபிள் டு சப்போர்ட் யூ. ஒன்று படம் காமிங்க சீக்கிரமாக. நம்ம வந்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஏன்னா டைட்டிலேருந்தே என்ன அளவு அட்ராக்ஷனாக என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியும்னு பாருங்கள். ஏன்னா நண்பர்கள் இவங்க இருக்கிறவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஆடியன்ஸ் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க இன்னும் அட்ராக்ட் பண்ணி அவங்கள கொண்டு வரதுக்கு என்ன மாதிரி முயற்சிகள் நம்ம ஒருங்கிணைஞ்சு எடுக்கலான்னு பார்க்கலாம். இந்த நேரத்தில் அமருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். விடாப்பிடியாக இருந்து நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டு என்னை வரவழைச்சதுக்கு நன்றி. ஏன்னா எனக்கு ட்ரெய்லரை பார்த்தோன்னே வேந்து போய் தான் நான் வந்தேன். ஆக்சுவலி நான் வந்து ஆஃபீஸில் சொன்னேன், இல்லைங்க அந்த புது டீமுடைய முயற்சி நான் அப்ரிஷியேட் பண்ணணும், போய் அவங்களோட இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி புதுப்பட குழுக்கள்லாம் ஜெயிச்சா தான் சினிமா நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லா ஒர்க்கும் நீங்கள் வந்து மொபைலே பார்த்துக்கிறேன்னு. சாரி உங்கள் முன்னாடி நான் மொபைலில் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா 5 மணிக்கு போஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்கு நான் அப்ரூவல் கொடுக்கணும். ஸோ அதனால தான் கொஞ்சம் பிஸியாக உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ஏன் வந்தேன்னா உங்களுடைய அந்த முயற்சி மக்கள் மத்தியில் போய் சேரணும். அதுக்கு என்னால் முடிஞ்ச 1% உதவியாக இருக்கணும் தான் நான் வந்தேன். ஸோ மிக்க நன்றி என்னை அழைத்ததுக்கு. அண்ட் இந்த படத்துக்கு ஊடக நண்பர்கள் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். உங்களோட முயற்சி பெரிய வெற்றி அடையணும். அதுக்கு என்னால் முடிஞ்ச எல்லா உதவிகளும் கண்டிப்பாக நான் செய்வேன். இந்த நேரத்தில் உறுதியாக சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக ப்ரெஸ் பீப்புள், ப்ரெஸ் அண்ட் மீடியா டீம் கிட்ட நீங்கள் கேள்விகள் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஓகே. ஆமாம் சார், 2 பார்ட்டாக பிளான் பண்ணியிருக்கோம். ஆமாம், டேரக்டாக ஒரு கன்க்ளூஷனோட தான் அந்த படம் முடியும். ஒரு கண்டினியூ மாதிரிலாம் இல்லாமல் ஒரு கன்க்ளூஷனோட முடிஞ்சு தான் பார்ட் 2 வரும். டேரக்டர் ஆக்சுவலாக சொல்லுங்கள் சார். நம்ம படம் எடுத்து வெளியில் வரணுன்னாவே ரொம்ப போராட்டம். இதில் ஒரு டைமில் தமிழ் ராக்கர்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை காலி பண்ணணுன்னு சொல்லி நம்மளே போராடி இருந்தாங்க. நீங்கள் என்னன்னா அசால்ட்டாக இந்த டைமில் தமிழ் ராக்கர்ஸ் நான் பார்ப்பேன்னு சொல்கிறீங்க. இன்னும் உங்கள் படம் ரிலீஸே ஆகலை. நான் இல்லை சார், நான் அப்படி சொல்லலை. அதே மாதிரி உங்கள் படத்தை தமிழ் ராக்கர்ஸில் நாங்களும் பார்க்கணுன்னு நினச்சா என்ன ஆகும்? இல்லை சார், நான் மீன் பண்ணது நான் அப்படி சொல்லலை, தமிழ் ராக்கர்ஸ்ன்னு சொல்ல. நான் ஒரு டைம் வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம தேட்டருக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு 10 பேர் போனோம். அதில் 2 பேர் வந்து ஒரு சின்ன படத்துக்கு தான் போய், ஏன்னா நானும் அவனும் சினிமா ரிலேட்டடாக இருக்கனால இந்த படத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். அவன் என்ன சொன்னான்னா இன்னொரு படத்தை சொன்னான். சொல்லிட்டு இல்லைடா இதுவும் 120 அதுக்கு போக வேண்டாம் இதுக்கு அப்படின்னு சொன்னான். ஸோ ஏன்டா அப்படின்னு நான் கேட்கும்போது அவன் சொன்னது, இல்லைடா கண்டென்ட் நல்லா இருக்குது, பட் இருந்தாலும் நம்ம பார்க்குற அளவுக்கு நார்மலாக தானே இருக்குது, ஸோ நம்ம வந்து ஒரு ஃபோன்லேயோ இதுலேயோ பார்த்துக்கலான்னு நான் ஃபேக்டை தான் சொன்னேன். அப்போ அவன் சொன்னது அதான் அந்த சொன்னேன். என் பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறேன், தப்பாக எடுக்க வேணாம். அவன் சொன்னதுனால சரி ஓகே, நான் அது ஒரு ஹிண்ட்டாக எடுத்துட்டேன். நம்ம நாளைக்கு படம் பண்ணும்போது கொஞ்சம் ஆடியன்ஸும் தேட்டருக்கு வரணும்னு நினைக்கிறோம். நான் ஒரு விஷயத்தை பண்ணிட்டு நீங்கள் தேட்டருக்கு வந்து பாருங்கள் அப்படின்றத விட அவங்களுக்கு என்ன பிடிக்குன்னு தெரிஞ்சு அது ரிலேட்டடாக பண்ணி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னே தவிர்த்து தமிழ் ராக்கர்ஸை பார்க்குறேன் அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை சார். இல்லை இன்னொன்று அதனால தான் என்னோடய பர்ஸ்பெக்டிவ்னு அது சொல்லிட்டேன், தப்பாக எடுக்க வேணாம்.
ஏன்னா கண்டென்ட் ரொம்ப முக்கியம், அதையும் நான் சொல்லியிருந்தேன். இல்லை, இங்கே நிறைய பேர் கதறதை நாங்கள் பார்த்துருக்கோம், ப்ரொடியூசர்லேருந்து எல்லாருமே. அதனால தான் அதை கேட்டோம். ஏன்னா அந்த வார்த்தையை நம்ம சொல்ல வேண்டிய வேலையே இல்லை. இல்லை சார், நான் வந்து ஒரு சிடி ஒழிக்கிறேன்னு சொல்லி விஷால் ஒரு பக்கம் போனார், தமிழ் ராக்கர்ஸ் இதுவும் நம்ம ஒரு கஷ்டப்பட்டு குழந்தைய பெற்றுக்கிற அளவுக்கு தான் இதுவும் எடுத்துகிட்டு வருது படம். ஆமாம் சார், கண்டிப்பாக. ஸோ அப்படி வரும்பொழுது அந்த பேரை ஏன் யூஸ் பண்ணணும், அவங்களுக்கு ஏன் ப்ரமோஷன் கொடுக்கணும்? இல்லை சார், நான் வந்து ப்ரொமோஷனுக்காக சொல்ல, அந்த டைமில் இப்போ அதெல்லாம் இல்லை. நான் சொல்கிறது வந்து அந்த டைமில் வந்து நான் ஓப்பனாக ஃபேக்ட் சொல்கிறேன், அப்போ நானும் பார்த்தவன் தான். ஏன்னா நான் அப்போ சினிமாவுக்குள்ளே வரல, தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைமில் நான் பார்த்தேன், அதனால் அதை நான் ஃபேக்டாக சொன்னேன். இது எக்ஸாம்பிளாக தானே சொன்னதை தவிர்த்து அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவோ இல்லை தமிழ் ராக்கர்ஸை வந்து இது பண்ணுறதுக்காக எதுவும் சொல்ல சார். மீன் கொடி பாண்டிய மன்னன், ஸோ இதில் என்ன காரணம் அதை வச்சுருக்கீங்க? அது ஏற்கனவே பொன்னியின் செல்வன் வந்துருச்சு. இல்லை சார், ஆக்சுவலி இல்லை சார், இது வந்து ஒரு 5000 இயர்ஸ்க்கு முன்னாடி பாண்டியர் காலத்தில் நடக்குது. ஸோ அதனால நான் அப்படி காட்டியிருக்கேன். அந்த ஏர்கிராஃப்ட் வந்து மலேசியாவில் நடந்த ஒரு இதில். ஆமாம் சார், அதுதான் பேஸ் பண்ணி தான் இது பண்ணியிருக்கீங்க. ஆமாம் சார், அது பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அதுக்கான சொல்யூஷனாக சொல்லலை, இது அதோட புனைவு. இந்த கதையை புனைவாக வச்சு நாங்கள் ஒரு இமேஜினேஷன். ஆமாம் சார், ஆனால் நிறையா ஒரிஜினல் ஃபேக்ட் இந்த மாதிரி உள்ள பெர்முடா, ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதில் எங்களோட கதையோட புனைவை சேர்த்துருக்கோம். ஓகே. சதுர்ன்றதுக்கு 4 காலகட்டத்தில் நடக்கிற ஒரு கதைன்னு அர்த்தம் சார். 4 காலகட்டங்கள். ஆமாம் சார், சதுராட்டம், சதுரமுறை. இல்லை, இதுக்கான மீனிங் வந்து 4 காலகட்டத்தில் நடக்கிறது தான் சார் கதை. ஸோ அதனால நாங்கள் சதுர்னு வச்சுருக்கோம். எனக்கு அங்கே அங்கே கேட்டேன். சொல்லுங்கள். டேரக்டர் சார். சார் சொல்லுங்கள் சார். நீங்கள் சதுர்னு படம் வச்சுருக்கீங்க, கூட சிவனை காட்டுறீங்க, எரிக்கல்லை காட்டுறீங்க, சரிங்களா? எரிக்கல் வந்து சிவனை காட்டும்போது அது என்னென்னா, எரிக்கல் வந்து தான் வந்து டோட்டல் உலகத்தையும் அழித்து திருப்பி ரீஜென்ரேஷன் ஆச்சு. அந்த நேரத்தில் வந்து நீங்கள் சிவனை காட்டுறது எந்த வித நியாயம்? இல்லை சார், அது வந்து இது போஸ்டருக்காக இருக்குது, ஆனால் படத்தில் இந்த மாதிரி இருக்காது சார். படத்தில் வேறு மாதிரி இருக்கும். சரி, அப்புறம் ஹெலிகாப்டர்லாம் காட்டுறீங்க. ஆமாம் சார். அதில் வந்து தமிழ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களே, அது எப்படி? அது தமிழ் வந்து என்னென்னா, நான் தமிழ் உள்ள ஆர்வத்தினால தான் இந்த இது பண்ணேன். ஆக்சுவலி இந்த கேரக்டர் பேர் தமிழ் தான். அது எதுக்காக வச்சுருக்கேன்னா, தமிழ் மேலே உள்ள ஆர்வத்தில் தான் வச்சுருக்கேன். இங்கிலீஷில் வைக்க ஹெலிகாப்டர் மேலேயே தமிழ் எழுதுவீங்க, தமிழில் போர்டே வைக்க விட மாட்டானுங்க. இல்லை சார், எனக்கு அது மேலே உள்ள ஆர்வத்தில் நான் அப்படி பண்ணியிருக்கேன் சார். இங்கிலீஷில் தான் வைக்கிற மாதிரி இருந்தது, வேண்டாம் தமிழ்லேயே தமிழ்னு போடணும். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது சார் ஃபிலிமில், அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க. அது ஆமாம் சார். ஆமாம் சார். இல்லை சார், நான் என்னென்னா, நான் இமேஜினரியாக ஒரு ஸ்கிரிப்ட் நான் பிளான் பண்ணேன். எனக்கு விஎஃப்எக்ஸ் தெரிஞ்சனால அதை வெளியே கொண்டு வரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கே தவிர்த்து விஎஃப்எக்ஸ்க்காக இந்த படம் எடுக்கல. என்னோடய கதைக்கு விஎஃப்எக்ஸ் தேவைப்பட்டுச்சு. அதனால் நான் எக்ஸ்ட்ரா லேர்ன் பண்ணி என்னோடய டீம் இருக்குது. நான் ஒருத்தர் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருக்காங்க. ஸோ அதை வச்சு ஒரு டீமாக வச்சு தான் அதை பண்ணியிருக்கோம். இது தனஞ்சயன் சாரை எப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க? இல்லை, அவர் தங்கலானில் பிஸியாக இருக்கார். ஸோ அதனால் வரிசையாக அவரை பிடிக்கவே முடியாதுன்னு அவரே மேடையில் சொன்னார். 5 மணிக்கு மேலே கிளம்பிடுவோம் பாடினாரு. 5 மணி பாருங்க, போஸ்ட் பண்ணிட்டேன் பாருங்க. 5 மணிக்கு போஸ்ட் பண்ணிட்டோம். இது நடுவில் போஸ்ட் பண்ணியாச்சு. ரொம்ப இன்ட்ராகேஷன் பண்ணாதப்பா, படம் வரட்டும்ப்பா. நீ ரொம்ப இன்ட்ராகேஷன் பண்ணுறீங்க. உங்களை வச்சு ஒரு திரைக்கதை பண்ண இவர் வச்சு அவங்க யாருன்னு தெரியாது. இல்லை, வெளியில் இல்லை, ஒரு கமெண்ட் ஒருத்தர் சொன்னார், நான் கோயம்புத்தூர் வந்து இந்த படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஒரு விஷயம் சொல்லிடுறேன். தமிழ் சினிமாவோட ஹிஸ்டோரியனா ஒரு சின்ன பார்ட் எனக்கும் இருக்குது, அதனால சொல்கிறேன். கோயம்புத்தூர்ல தான் சினிமா ஆரம்பிச்சது. ஓகே, கோயம்புத்தூர்ல தான் மிகப்பெரிய ஸ்டுடியோக்கெல்லாம் கோயம்புத்தூர் தான் தமிழ் சினிமாவுக்கே ஆரம்ப காலகட்டம். ஓகேங்களா? இன்னைக்கு வரையும் வந்து மிகப்பெரிய ஸ்டுடியோக்கெல்லாம் கோயம்புத்தூர், சேலத்தில் தான் இருக்குது. ஓகேங்களா? அங்கேருந்து தான் மலைக்கல்லன் படத்துலேருந்து எல்லா படங்களும் இந்தியிலலாம் எடுத்தாங்க. மலைக்கல்லன்லேருந்து எல்லா பெரிய படங்களும் கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சது. இன்றைக்கி கோயம்புத்தூரில் நிறைய டேலண்ட்ஸ் வந்துட்டு இருக்கிறது சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கோயம்புத்தூர் ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமாவை டாமினேட் பண்ண, இந்தியன் சினிமாவே டாமினேட் பண்ண கோயம்புத்தூர்லேருந்து ஒரு சின்ன ஒரு தொய்வு இருந்தது. அந்த தொய்வு இன்றைக்கி விலகி நிறைய டேலண்ட்ஸ் அங்கே வந்துட்டு இருக்கிறது சந்தோஷமாக இருக்குது. அவங்கள நம்ம வரவேற்போம். இன்ஃபேக்ட் கோயம்புத்தூர்லேருந்து நான் வந்து கைமை கடக்குன்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் ஓடிடியில் சக்ஸஸ் ஆச்சு. அதான் ஃபஸ்ட்டு நான் போட்டது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, நீங்களாம் சர்ப்ரைஸ் ஆவீங்க. அந்த கைமை கடக்க படம் வந்து ஒரு 30 லட்ச ரூபாயில் எடுத்த படம்.
அது ஓடிடிலே பெரிய ரெவென்யூ வந்தது. அந்த 2 பேர் சேர்ந்து நடித்து அட்டகாசமாக கோயம்புத்தூர்லேருந்து எடுத்து இண்டிபெண்ட்டாக படம் பண்ணியிருந்தாங்க. இப்போ இவங்க பண்ணுற படம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த டெக்னாலஜிக்கல் நாலேஜை வச்சுக்கிட்டு விஎஃப்எக்ஸை வச்சுக்கிட்டு விஎஃப்எக்ஸ் மூலமாக ஒரு படத்தை எப்படி கிரியேட் பண்ண முடியும், இன்றைக்கி க்ரீன் மேட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எக்கச்சக்கமான க்ரியேஷன் பண்ண முடியும். அவங்க அதை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அது பார்த்தோன்னே நான் பிரமித்தேன், ரொம்ப திறமைசாலிங்கப்பா அப்படின்னு. என்னென்னா இது நல்லா தெரியுது, இதெல்லாம் ரியல் லொக்கேஷனே கிடையாது, ரியல் இதுவே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் ரியல் லொக்கேஷனை மேட்ச் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் முக்கால்வாசி எல்லாமே ஸ்டுடியோவில் வச்சு கிரியேட் பண்ண விஷயம். சார் சொன்னார் பார்த்தீங்களா, திடீர்னு பார்த்தா உள்ளே போச்சுன்னு. அது மாதிரி எல்லாமே வந்து கிரியேஷன் தான். அந்த ஒரு முயற்சியை நம்ம பாராட்டணும். நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இது படமாக எப்படி இருக்கும். ட்ரெய்லரில் அசத்திட்டாங்க 2 மினிட்ஸில், அந்த 2 ஹவர்ஸில் எப்படி அசத்த போகிறாங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அகஸ்டின். ஸோ அதை நம்ம வாழ்த்துவோம். சார் சொன்னார் பார்த்தீங்களா, சதுர் அப்படின்னா என்னன்னு கேள்வி கேட்டாங்கன்னே டைட்டில் பிரச்சனை இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் கவனத்தில் வைப்போம், டைட்டில் கரெக்டாக ரீச் ஆகுதா. என்ன சார் சதுர்னு எல்லார்ட்டையும் போய் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, இவர்கிட்ட சொல்லிட்டீங்க மேடையில், எல்லார்ட்டையுமே ஆடியன்ஸ் சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதனால் இதனுடைய படைப்பு என்ன அப்படின்றத எப்படி நம்ம கரெக்டான முறையில் கொண்டு போகணும். அதுக்கு தான் சொன்னேன், ஒரு ஒரு ப்ரொடியூசராக நான் எப்போவுமே டைட்டில் என்னன்னு பார்த்துட்டே இருப்பேன். டைட்டில் நம்மளை கனெக்ட் ஆகிடணும், அந்த விஷுவல் கனெக்ட் ஆகிற மாதிரி டைட்டிலும் கனெக்ட் ஆச்சுன்னா மக்கள் பேசுவாங்க. அதில் தான் மேலேயே சொன்னேன், டைட்டிலாம் கொஞ்சம் பேசுவோம் அப்படின்னு சொன்னேன். அவர் கேட்டுட்டார், சார் கேட்டுட்டார், என்ன சார் டைட்டில் மீனிங் என்னன்னு கேட்குறாரு. எல்லா மக்களும் மீனிங் கேட்டால் பிரச்சனை ஆகிடும் ஆடியன்ஸ் எல்லாம். அதனால் உங்களோட முயற்சி கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில். என்னை வந்து அவர் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டே இருந்தார், சார் நீங்கள் வரணும்னா நான் ரொம்ப இதுவாக இருக்கேன்ப்பா, போயிட்டுருக்கு 6 மணிக்கு இன்னொரு போஸ்ட் இருக்குது, நான் அந்த வேலையில் இருக்கேன்னு. இல்லை சார் நீங்கள் வாங்கினாரு. எனக்கு அந்த விஷுவல் பார்த்து ஒரு பிரமிச்சு தான் இருந்தேன். இது வேறு வம்பு பற்றியா, தங்கலான் வேலையை விடாமல் நான் சொன்னல, இப்போ தங்கலான் வேலை கரெக்டாக 5 மணிக்கு லான்ச்சும் பண்ணிவிட்டு அங்கே இருந்துகிட்டே லான்ச் பண்ணிவிட்டு, அதுப்பா தங்கலான் லான்ச் மிஸ் பண்ணக்கூடாது, 5 மணிக்கு லான்ச் ஆகிடணும், அனௌன்ஸ்மெண்ட் வந்துடணும் சொல்லிட்டு ஜி பிரகாஷ் சார் என்னை கேட்டே இருக்காரு, அனுப்புங்க சீக்கிரம் அனுப்புங்கனாரு. அது கரெக்டாக 4:55 அனுப்பிச்சிட்டு ஓடி போய் மேடையில் பேசிட்டேன். ஸோ அந்த மாதிரி நம்ம கமிட்மெண்ட் என்னென்னா சொன்ன வேலையில் டைமில் லான்ச் பண்ணிடணும். இந்த விழாவை மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு யங்ஸ்டர்ஸை நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும், யங்ஸ்டர்ஸை நம்ம வந்து முடிஞ்ச வரையும் சப்போர்ட் பண்ணணும். அவங்களுடைய முயற்சிக்கு நம்மளாம் சப்போர்ட் பண்ணணும். அப்போ என்ன சினிமா இண்டஸ்ட்ரி, இந்த சினிமா தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் வாழ்ந்துட்டு இருக்குது சினிமானால தான். இந்த சினிமாவுக்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புது இளைஞர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம். ரவி சார் மாதிரி நண்பர்லாம் கூடும்போது நம்ம வந்து வந்துடணும் அப்படின்னு தான் நம்ம வந்தாச்சு. ஸோ நீங்களும் அதே மாதிரி புது இளைஞர்களை, புது டீமை மிகப்பெரிய லெவலில் நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் உங்களை நான் கேட்டுக்கிறேன். ட்ரைலர் பார்த்தோன்னு ஓடி வந்துட்டீங்கல்ல, ஆமாம், அந்த மாதிரி நாங்களும் ட்ரைலர் பார்த்தோன்னு நல்லா இருக்குன்னு தான் சொல்லிட்டீங்க. சரி, இது வெளியே போகக்கூடாது தான் நீங்கள் வந்தீங்க. ஆமாம், அந்த மாதிரி தான், அதே மாதிரி தான் நீங்களும் வந்துட்டீங்களா. அதனால் மிகப்பெரிய அளவில் எழுதி சப்போர்ட் பண்ணி சதுரப்பு கொண்டு போய் ரீச் பண்ணிவிடுங்க மக்கள் மத்தியில். தேங்க்யூ ஸோ மச் சார், நன்றி நன்றி. இறுதியாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நீங்கள் டாக்டர் ஜவஹர் முருகன், விக்கி மாறன் அவர்களையும் மேடை கலைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் Adam Mohammed, Mubarak, Pradeep, Arvind, Manoj and Sarathi. On to the stage, please. சதுர் படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறுறதுக்கு உங்கள் எல்லாத்துடைய கரகோஷம். So can we have a great round of applause? Mm-hmm.